பவி இன்டகிரேட் ஃபார்ம் பிளேயர் அன்போடு இருக்கிறேங்க. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் 16ங்க. இன்றைய தேதியில் காலையில் 3 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்முக்கெல்லாம் போய் ஒவ்வொரு குட்டிகளாக வெயிட் போட்டு எடுக்க ஆரம்பித்தேங்க. இதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தலச்சேரி போயர் கிராஸில் வந்து 2 குட்டிகளுங்க. 2 குட்டிகளுமே நல்லா தரமான குட்டி. இதில் இந்த குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 18,700ங்க. இன்னொரு குட்டியும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 14 சம்திங் வந்ததுங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் போய் மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் ஒரு 2, அடுத்த ஃபார்மில் ஒரு 2ங்க, அப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 4ங்க. கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 குட்டி காட்டு எடுத்துங்க. அனைத்து குட்டியிலுமே வந்து நல்லா தரமான குட்டிகளுங்க. இதில் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 வந்து தலச்சேரி போயர் கிராஸ், இது வந்து பியூர் சோஜத்துங்க. அப்புறம் இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு சோஜத் குட்டிங்க பியூர் ஒயிட்டில். அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டியில் 2 குட்டிகள் சோஜித்து, 2 குட்டி தலச்சேரி, அது மாதிரி மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 12 குட்டி காட்டு எடுத்தோம். அப்புறம் கடைசியாக ஒரு 4 குட்டியும் பார்த்திங்கன்னா பியூர் தலச்சேரி இல்லைங்க. கடைசி எடுத்த பியூர் தலச்சேரி எடுத்ததில் வந்து 3 மேலும் 1 ஃபீமேல் வந்தது. அதை அப்படியே வந்து நம்ம நண்பரோட ஃபார்மில் கொண்டு டெலிவரி. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க. காஸ்ட் வைஸ்னு பார்த்திங்கன்னா தலச்சேரியோட சோஜித் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குதுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த டைம் ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா தான் கொடுத்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நேரமே வந்து நம்ம ஒரு நண்பரோட ஃபார்முக்கு வந்து நம்ம எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஃபீமேல் குட்டிகள் நம்மளுக்கு வரதாக இருந்தது. அதை எடுக்காத ரீசன் கேட்டிங்கன்னா காலையில் நிறைய நண்பர்கள் கேட்டிங்க அந்த மாதிரி ஃபீமேல் வேணும் அப்படின்ட்டு. அதை நாங்கள் எடுக்காத காரணம் கேட்டிங்கன்னா நாங்கள் போகிறக்கு முன்னாடியே நண்பர்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீவனம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த ஃபார்மில் நாங்கள் எடுக்க முடியாத போயிடுச்சு. நாங்கள் வாரன்னு சொன்னதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் அதை வேண்டான்னு விட்டு வந்துட்டோம். அடுத்த பார்த்திங்கன்னா இன்னும் 2 நண்பர்களோட வீட்டுக்கு போனோங்க. அங்கே இருந்த குட்டிகளுக்கு எல்லாமே நம்ம வெயிட் போட்டு எடுத்தோம். அங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம டிலே ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி போகிறப்ப பார்த்திங்கன்னா இப்போ இருந்தாலும் ஒரு 11 மணி 12 மணி அந்த ரேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி நாங்கள் நேரமே போகலான்ட்டு இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா போகிற வழியில் ரயில்வே கேட் போட்டு அதில் ஒரு 1.5 மணி நேரம் மாட்டம் நம்ம டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அதனால் அங்கே போய் சேர்றப்ப பார்த்திங்கன்னா ஒரு 8 to 8:30 ஆயிடுச்சு. இது அனைத்துமே நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃபார்ம் தானுங்க. ரெகுலராக எடுக்கிற ஃபார்மாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்லாம் வந்து இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னு நம்ம கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறது வந்து தெளிவாக இருக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா 1 கிலோ 1.5 கிலோ ஷார்ட்டேஜ் ஆகிறதுங்கிறது வந்து நார்மலுங்க. தீவனத்தை போட்டதுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டோம்னா நாளைக்கு அடுத்த நாள் காலையில் வெயிட் போக்குறப்போ 3 கிலோ 4 கிலோ அளவுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து தெளிவாக இப்போ பண்ணைக்காரங்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா யாருமே வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கொடுக்குறப்ப வந்து தீவனம் போட வேண்டாங்க. அப்படி போடுறப்ப நம்ம நண்பர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு மீறி போனால் ஒரு 100 கிராமுக்கு சாப்பிட்ருக்கோம் 200 கிராம் சாப்பிட்ருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தீனி போட்டதுக்கப்புறம் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு வந்து ஒரு நாளில் வந்து அநேகமாக நார்மலாக போகிற வெயிட்டுக்குமே அதோட எக்ஸஸாக வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு வெயிட் போகிற அளவுக்கு இருக்குங்க. அதனால் நம்ம எடுக்கிறப்ப வந்து குட்டிகளில் வந்து தீனி இல்லாத எம்டி ஸ்டொமக்கில் தான் எடுத்து பண்ணுறதுங்க. இதை மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஃபார்ம் காட்ட 5 ஃபார்ம் காட்ட போனோங்க. 5 ஃபார்மில் ஒரு ஃபார்மில் வந்து நம்ம போகிறக்கு நம்ம ஏன்னா இந்த டைம் நம்ம இந்த லாட்டில் எடுக்கலையே இல்லைங்க. அதனால் எம்டியாக போகிறதுனால அவங்களே ரேட் அதிகமாக சொன்னாங்க. அதனால் ஒரு 5-6 ஃபார்ம் நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். ரெகுலராக எடுக்கிற ஃபார்மில் ஒரு 2-3 நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா தெளிவாக வச்சுருந்தாங்க. இந்த அண்ணாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாரம் அப்படின்ட்டு 2 மணி வரைக்கும் ஆடுகளுக்கு தீனி வைக்கலைங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு தண்ணி வச்சு தீனி வச்சு அப்புறம் வெயிட் போட்டதுக்கப்புறங்க அப்புறம் நம்மளுக்கு தாட்டி விட்டாங்க. இது எல்லாமே பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம அண்ணாவோட ஃபார்மில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் செட்டப் பரன் செட்டப் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில் போட்டதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேங்க. இது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த இப்போ நின்றுட்டுருக்காரு பாருங்கள், அது வந்து சிம்பிளாக ஒரு பரன் மாதிரி போட்டிருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா 10 to 12 குட்டிகள் வந்து நிறுத்தி தீனி எடுக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பரன் போடுறத பற்றி போட்டிருந்தேங்க, அந்த பிளாஸ்டிக் ஃப்ளோரிங்கு. அதுக்கு காஸ்ட் பார்த்திங்கன்னா 25,000 வந்து இப்போ 15க்கு 10ங்கிறாப்புல அதுக்கு வந்து 25,000 ஆச்சுங்க. இது 7க்கு 8ங்கிறாப்புல இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா நல்ல செட்டப். அதோட வந்து இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுதுங்க. அதிலோட பார்த்திங்கன்னா தொய்க்கூட்டு கூட்டிகிட்டு இருந்தோம். இது கீழேருந்தே புழக்கையெல்லாம் அள்ளுற அளவுக்கு இருக்குதுங்க. தீனி வந்து வெளியிலேருந்தே போடுறாப்புல இருக்குது. நார்மலாக பார்த்தா கோழி கூடாட்டு இருக்குதுங்க. இந்த செட்டப் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இதுக்கு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னு நம்ம அண்ணாவை கேட்டோம். இப்போ வந்து அதுக்கான தெளிவான விளக்கம் வந்து அவர் தருவாருங்க. அதை நம்ம கேட்கலாம். வெயிட்டெல்லாம் போடுறதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வச்சு தீனியெல்லாம் வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இது மாதிரி கொடுக்குறப்ப வந்து நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க. இப்போ வந்து அண்ணாவோட இதை கேட்கலாங்க. இந்த சைஸுங்கண்ணா இருக்குதுங்களா? 7க்கு 7.5க்கு இந்த 7க்கு 6 என்னமோ
7க்கு 6ங்களா? இந்த லென்த்து 6 வேணுங்கண்ணா? இது 7. இது மொத்தம் எவ்வளோ செலவாயிருக்குங்கண்ணா? இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு காசு கூட இல்லை பழைய இரும்புக்கு எடுத்திருந்தீங்கனாலே என்கிட்டயும் வண்டி. சரி, பழைய இரும்புக்கு எடுத்து என்ன ரேட் வரும்? பழைய இரும்புக்கு எடுத்தால் ஒரு 150 கிலோ வச்சுங்க. 150 வராது. 2 பேர் பிடிச்ச தூக்குற மாதிரி இருந்தது. சரிங்க. அப்படின்னா ஒரு 100 கிலோ ரேஞ்ச் தான். ஏன்னா ஒரு வர மூட்டையை தூக்கணும்னா 50 கிலோ அசால்ட்டா. இது 2 பேர் பிடிச்ச தூக்குற மாதிரி இருந்தது. 12,000 ரூபா வருங்களா இப்படி பண்ணால்? 100 கிலோ எடுத்துக்கிட்டால் கூட என்ன விலை வருதுங்க? ஒரு 4000 ஆச்சுங்களா? ஒரு 5 ரூபாய் கூட வச்சுங்க. அப்புறம் செய்கூலி சாதாரணம். மேலே இது நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்கண்ணா தகரத்தை? நட்டு போட்டு முடிக்கிறீங்க? 6 சீட்டுங்களா? 3ங்களா? 3. இந்த ஒரே 3 சீட்டை வந்து இந்த டம்பாதி அந்த டம்பாதி? ஆமாம், 2 இது கீழே ஃபுல்லாக லாரி இதுங்க? ஆமாம். நல்ல கெட்டி. அதெல்லாம் நீங்கள் மேலே ஏறி நம்ம 2 பேர் பண்ண நம்ம இதாக இருந்தால் ஒடிஞ்சு போயிடாது. இது வந்து போர் இதுங்க, கேஜிங் பைப்பு. ஆமாம், இது என்கிட்டயே தான் இருந்தது. நான் ரெக்குவெண்ட் வச்சுருந்தேன்ல. இதுக்கு வந்து எந்த விதமான செலவும் பண்ணதே பண்ணிட்டீங்க? முதல்ல இதில் தான் ஆரம்பித்தேன். ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னே 2 கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரியே சரி இது மழை பெஞ்சு எல்லாம் சதனை பண்ணிக்கிட்டேன். சரி இது போய் ஏறி நிற்கிறதுக்கு மட்டும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்மக்கிட்டே இருந்ததை எடுத்து வச்சு ஒரு குண்டா அடித்தேன். 11 உருப்படி இதுலேயே போய் படுத்துக்கும். அந்த 3 குட்டி போட்டு 11 ஆகிடுச்சு 6 மாதம். சரி எல்லாம் போய் அதுக்குள்ளேயே படுத்துக்கும். படுக்கிறதுக்குலாம் ராத்திரியில் துளி கூட இருக்காது. பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த வலை கட்டி விட்டுருப்பா அதுக்குள்ளே வந்துருந்துங்க. மழை வந்துருச்சுன்னா அப்புறம் தான் அதுக்கு பிறகு தான் சரி இதே பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த சீட்டுக்கும் அதேமாரி மேல் சீட்டு மட்டும்தான் வாங்கினா 40,000. சரி நான் பார்த்த வரைக்கும் சரிங்க. நம்ம அண்ணாவோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருந்ததுங்க. குட்டிகளுமே அண்ணாவோட கடின உழைப்புக்கு ஏற்ற தரம் கிடச்சதுங்க. இது வந்து நம்ம அண்ணாவோட எடுத்தால் 2 குட்டிகள் இங்கே இருக்குதுங்க. அது போக ஒரு குட்டி இருக்குது. நம்ம குட்டானில் இருக்கிறதோட பார்த்திங்கன்னா தனியாக இருக்கிறப்ப அதோட குவாலிட்டி நல்லா தெரியுங்க. நம்ம எடுக்கிற குட்டிகள் அனைத்துமே வந்து நம்மளுக்கு தரமாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு தாய் பிரீடே பார்த்து எடுக்கிறேங்க. மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.